பார்த்தனே என்னடா வெறும் இருட்டாகுது ஒரு லைட் ஒன்று போட்டாங்கல்ல அடுத்தப்ப லைட் போய் சொல்லிடலாம் குண்டு பல்பு வேணாம் இப்படி நல்லா டீப் லைட்டா கட்டி விட சொல்லு ஏன்னா கொள்ளுகிறேன்னா நான் இந்த ஊருக்கு இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கிறேன் அதனால என்கிட்ட பேசுவதற்கு ஒரே குஞ்ச கூட காணுமே மாறி ஒரே குஞ்ச கூட காணுமா ஒரே குஞ்ச கூட காணும் பாரு எப்பேற்பட்ட ஐட்டமான குஞ்செல்லாம் உட்காந்து மாமா என்னத்தானே உங்களை தாங்க எங்களை தாங்கத்தானே நீங்க பொண்ணா பிறந்திருக்கீங்க அதான் காட்சி வருது ஆயா காட்சி வருது ஆமா ஆமா போய் ஒரு பெண்ணை கண்டா உனக்கு ரசிக்க தெரியாத என்ன நல்லா நசுக்குவன ஏன் போன வாரம் மகடிஞ்சாவோட சந்தையில கிளவி பிடிச்சி நசுக்கி அந்த கிளவி செத்தே போயிட்டா உன்னால இல்லம்மா நல்லா ரசிக்கும் தன்மை உனக்கு பாட தெரியுமா பாட தெரியுமா பாடல பல குரல்ல பாடுவேன் அட பல குரல்ல டிஎம் சௌந்தரராஜ் குரல்ல பாடுவேன் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல பாடுவேன் ஆமா சீனிவாசன் குரல்ல பாடுவேன் அவதான் செத்து போயிட்டானே மலேசியா வாசுதேவன் குரல்ல பாடுவேன் சேசுதாஸ் குரல்ல பாடுவேன் அட இப்படி பல குரல்ல பாடுவேன் உனக்கு எந்த குரல்ல வேணும் குரல்லயே பாடு பார்க்கலாம் என் சொந்த குரல்ல ஆமா விதவிதமா சோப்பு சீட்டு கண்ணாடி அக்கா மகே இந்த நாடகத்தை நீங்க யாரு நான் யாரு விட்டு பாப்பேன் எனக்கு எப்படி ஆயா தெரியும் என்னது நீ யார விட்டா இப்பதான் தொலைவிட்டு இருக்கிறேன் கிடைக்காதியா 2 பேரும் கடப்பாரு நம்பி பாக்குறாரு பாரு பருவமுள்ள சோலை குயிலை போல என்னுடைய பேரோ
தமயந்தி. உங்க பெயரோ தமியந்தி. ஆமாடி. அப்படி தமியந்தியாக இருந்தாலும் என்னை யார் பெற்றெடுத்தார்கள்? யாருக்கு மகளா? எங்க அப்பா 6, எங்க அம்மா 6. 6 6 12. என்ன கணக்குலயே? அப்பா 6 அம்மா 6 6 6 12. இவ்வளவு அருடைய தந்தையார் பேரோ பீம மகாராஜன். தந்தையோ பீம மகாராஜன். ஆமாடி. தாயார்? என்னுடைய தாயார் பேரோ கோகிலா தேவி. கோகிலா தேவிக்கும் பீம மகாராஜனுக்கு பிறந்த இந்த பெயரோ தமியந்தியா இருந்தாலும் யாரு மனமுடித்தார்? என்னை மாலையிட்ட கணவரோ நிடத தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய கணவர் பேரோ நல சக்கரவர்த்தி. நலன் மகாராஜன். ஆமா. நலன் மகாராஜனை திருமணம் செய்து தமயந்தி நான் தான். நீங்க தமையந்தி. ஆமாடி. உனக்கும் அவர்களுக்கும் எதோ குழந்தைகள்? எனக்கு 2 இருக்குது. அப்படியா? ஆமா. ஆமா 2 இருக்குது. என்னது? நீதான் எனக்கு 2 இருக்குதுங்க. அடி அதிலடி என்னுடைய கணவரை மாலையிட்டு எனக்கு 2 குழந்தைகள். 2 குழந்தைகள். ஆமா. தபனாவி என்று சொல்லக்கூடிய ஆண்மகனும், ஆண்மகனும், ஆமா நலாயினி என்று சொல்லக்கூடிய பெண்மகனும் உண்டு. அம்மா 2 குழந்தைகளை பெற்றெடுத்து நான் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் சுகத்தோடு வாழ்ந்து வருகிறேன். ஆமாடி. அப்படி இருந்தாலும் என்னை தேடுவதை என்ன காரணம்? உங்க கணவராகப்பட்ட நல சக்கரவர்த்தி உடனடியாக பார்க்கணும். முன்னாடியே சொல்ல மாட்டேன், இப்படியே பூந்து போயிருக்கேன். காட்டுக்கா எதுக்கு இப்படியே போறேங்கிறிய? அடியே கணவரை பாக்கிறதுக்கிட்டே போலாமா? போலாமா? பன்னீரால் கால்களை கிளவி பட்டாடையால் துடைத்து பலவிதமான பூக்களை பறித்து வந்து உங்களுடைய ஆசை தேவி நான் அடிபணிந்தேன். பரந்த உலகிலே இந்த குறையும் இல்லாமல் இன்றுமே சுகமாக வாழ்வாய் தேவி. வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னால் போதும், இந்த வையகத்தில் கோடான கோடி காலம் நான் சுகத்தோடு வாழ்ந்திருப்பேன். ஆயா எங்கிட்டு வர பரவாயில்லையா? ஆயா நல்லா உன்னை எதற்காக உழைத்தேன் தெரியுமா? என்ன காரணம்? திருமண காரியமாக இந்த வரவழைத்தேன். கல்யாண காரியமாக தான் வரவழைக்கிறேன். ஐயோ ஐயோ எனக்கு என்ன குறைச்சலு? சொத்துல குறைவா சோத்துல குறைவா? நாரா தொலை கிடக்கிறனா எலும்பு கண்ட கிடக்கிறனா? எனக்கு என்ன குறைச்சலு? அப்படி தக்காளி பழம் மாட்டு இருக்கிறேன்னு என்ன சொல்ற? என்ன விட்டுட்டு நீ வேற கிளம்பி பண்றதுக்கு மனசு பைத்தியக்காரி ஏண்டி? வேற கிளம்பி பண்ணிக்கிற அப்படி ஏண்டி? என்ன விட்டுங்க நம்மளுக்கு என்ன குறை? இல்லடா எனக்கு கல்யாணம் இல்ல, எனக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடல. இந்த மாளுக்கா? இந்த மாளுக்கு இன்னொரு கல்யாணமா? ஏங்க எனக்கு கல்யாணம் இல்ல. உங்களுக்கு இல்லையா? அப்படின்னா எனக்கு
பிரச்சனை சின்ன முண்டை ஏன்டா மலகலாட்டு நிக்கிறேன் இப்படி சொல்றேன்? உன்னை வச்சுக்கிட்டே எனக்கு கல்யாணம் பண்ணி இல்ல எங்க வீட்டுக்காரரும் கல்யாணம் இல்லைன்னா அப்ப எனக்கு தானே கல்யாணம் இருக்கும். நமக்கா உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு போறாரு. அப்ப யாரு கல்யாணங்க? உனக்கும் இல்ல எனக்கும் கோமாளிக்கா? இல்ல. கோமாளிக்கா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. நமக்கு மகள் பிறந்து வளர்ந்து வாலிப சடைந்து விட்டா நம்ம மக மங்கை. ஆமா சரி அப்பேற்பட்ட மகளை வீட்டுல வச்சுக்கிட்டு உனக்கு கல்யாணமா எனக்கு கல்யாணம் வேற சொல்ல போறேன் முடிச்சா நீ வேணான்னு சொல்ல மாட்டேப்பா. ஊரியா கூட டேய் என்னடா இப்படி கண்ணே என்னங்க மகளுக்கு திருமணம் செய்து அதை கண்குளார பார்க்க வேண்டும் மனதில ஆசை. அப்படியா? ஆமா அதற்காக தான் உன்னை வரவழைத்து உன்னுடைய மனதில் இருக்கும் விருப்பத்தை கேட்டு அதற்கு பிறகு மகளிடம் சொல்லலாம் என்றுதான் உன்னை வரவழைத்தேன். மகளும் தோலுக்கு மேல வந்து போயிட்டா. ஆமா தோல் தோலா ஆமா கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவத்தை அடைஞ்சிட்டோம். அதனால அவருக்கும் திருமணம் செய்வதுதான் சரியான முடிவு. ஏன்னா உங்க விருப்பம் எப்படியோ அது மாதிரிதான் என் விருப்பமும். நான் ஒரு கோட்டை கிழிச்சிட்டுனா என் பொண்டாடி தாண்ட மாட்டான். என்ன இருக்கிற கோட்டையே தினமும் தாண்டிட்டு இருக்கிறாளே. இல்லையா கணவன் மதிப்பு அப்படி தூரமெல்லாம் வச்சு நடக்கிறது இல்லை, அப்படிதான் கிடக்கிறது. அதனா கணவனை கங்கனையும் போல என் மனைவி நடந்து கொண்டிருக்கிறார். கணவனை தவிர மற்றொரு ஏறெடுத்து பார்ப்பாளா? பக்கத்துல வச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருந்தாலும் தெரியல. என் மகள் இருக்கிறா நான் அழைத்தேன் என்று சொல்லி என் மகளை அதி சீக்கிரம் அழைத்து கொண்டு வா. கலாங்கனை அழைத்து வா. சபையோர்களே, தாயும் தந்தையும் தன் மகளை அழைக்க இதே நேரத்தில் நலாங்கனி சபை தருவார். அவரால் மற்ற விஷயம்